ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாருக்கும் பெரிய வணக்கம். இந்த வீடியோவில் நிறைய விஷயங்களை நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். நேச்சுரலாக நான் ட்ரை பண்ணுறேன், ஆனால் பேபி ஓகே ஆகலை, இல்லை ட்ரீட்மெண்ட் போய் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ரொம்ப செலவாகுது, எனக்கு முடியலை அப்படின்றவங்க கண்டிப்பாக இந்த ட்ரிக்கை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஓவலேஷன் நடக்குதா இல்லையானே தெரியல, எனக்கு ஓவலேஷன் கால்குலேட் பண்ணி சேர்றேன், ஆனால் எனக்கு ஓகே ஆக மாட்டேது, ஓவலேஷன் சிம்டம்ஸ்லாம் இருக்குது ஆனால் எனக்கு ஷுவராக தெரியல அப்படின்றவங்க, இல்லை எனக்கு 40 நாள் சைக்கிள் இருக்குது, எனக்கு எப்போ ஓவலேஷன் நடக்கும், எனக்கு பிசிஓடி இல்லை பிசிஓடி இருக்குது, இந்த மாதிரி எல்லாருமே இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். ஓவலேஷனை எப்படி நம்ம வீட்டில் இருந்தே கண்டுபிடிக்கிறது அப்படின்றது, ஓவலேஷன் கிட் அப்படின்றது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். நான் ஓவலேஷன் கிட் செக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். பட் இந்த வீடியோவில் தெளிவாக அதை எப்படி ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு எல்லாத்தோடையும் படங்களோட நான் தெளிவான விளக்கம் உங்களுக்கு கொடுக்குறேன். கூடவே என்ன பிராண்ட் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் நிறைய அமேசானில் செக் பண்ணி பார்த்துட்டு நிறைய ரிவ்யூ பார்த்துட்டு ஒரு பிராண்ட் செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதை உங்களுக்கு, ஏன்னா நிறைய பேர் ஓவலேஷன் கிட்டு அப்படின்னு போட்டோன்னே என்கிட்ட பிராண்ட் கேட்பீங்க, எனக்குமே தெரில. பட் இன்றைக்கி நான் ஓவலேஷன் கிட்ட யூஸ் பண்ணி நிறைய அதோட கமெண்ட்லாம் பார்த்துட்டு உங்ககிட்ட நான் சொல்கிறேன். ஸோ நீங்கள் இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த ஓவலேஷன் கிட் அப்படின்றத எப்போ செக் பண்ணணும் அப்படின்றத ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். பீரியட்ஸான 12வது நாள்லேருந்து செக் பண்ணணும். இப்போது நான் ஒரு ஃபோட்டோ காட்டுறேன் பாருங்களேன். ஸோ இந்த ஃபோட்டோ பாருங்களேன், இவங்க 9th டேலேருந்து செக் பண்ணியிருக்காங்க. இப்போ 9th டேலேருந்து செக் பண்ணியிருக்காங்கன்னா இவங்களோட பீரியட் சைக்கிள் 28, 29, 30 நாளைக்குள்ளே இருக்கும். அதனால் ஏர்லியாகவே செக் பண்ணியிருக்காங்க. உங்களோட பீரியட் சைக்கிள் 35, 40 நாள் அப்படின்னா நீங்கள் ஒரு 12, 13வது நாள்லேருந்து செக் பண்ணலாம். நீங்கள் 10 நாள்லேருந்தே செக் பண்ண ஆரம்பிச்சிக்கலாம். இந்த ஸ்ட்ரைப்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு 10 செட் ஆஃப் இருக்கும். 500, 600 ரூபாய்க்கு 10 ஸ்ட்ரைப்ஸ் இருக்கும். இதை யூஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா அந்த மந்த்துக்கு நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை 5 ஸ்ட்ரைப்ஸ் இந்த மாதம், இன்னொரு 5 கிட்டு நெக்ஸ்ட் மந்த் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ 9ஆம் தேதி பாருங்களேன், 10, 11, 12, 13 பார்த்திங்கன்னா குட்டி குட்டியாக லைட்டாக அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. 14வது நாள் கரெக்டாக 14th டே பார்த்திங்கன்னா அவங்களுக்கு எப்படி டார்க்காக தெரிஞ்சிருக்குன்னு பாருங்கள். அவங்க 14th அன்னைக்கு 2 தடவை செக் பண்ணியிருக்காங்க. காலையிலையும் செக் பண்ணியிருக்காங்க, ஈவினிங்கும் செக் பண்ணியிருக்காங்க, நைட்டும் செக் பண்ணியிருக்காங்க. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா 14th டே ஓரளவு டார்க்காக வந்துருச்சு, ஆனால் நல்லா டார்க்காக வரலை. அதனால் என்ன பண்ணியிருக்காங்க, அன்றைக்கி ஈவினிங்கே செக் பண்ணியிருக்காங்க. இது காலையில் வரக்கூடிய யூரினில் செக் பண்ணலாம், இல்லைனா ஒரு 2-3 ஹவர்ஸ் யூரின் போகாமல் இருந்துட்டு நீங்கள் எப்போனாலும் செக் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி டார்க்காக வர்ற அன்றைக்கி தான் ஓவலேஷன் ஆக போகுது அப்படின்னு அர்த்தம். ஸோ இப்போ டார்க்காக வந்துருச்சு இன்றைக்கி அப்படின்னா இன்றைக்கி நைட்டு, இல்லை இன்றைக்கி அதாவது அந்த டே இல்லைனா நெக்ஸ்ட் டே ஓவலேஷன் ஆகும். ஸோ டார்க்காக வர்ற டே, அதுக்கு நெக்ஸ்ட் டே 3 டேஸ் நீங்கள் ஹஸ்பண்ட் கூட சேர்ந்துருக்கணும். இப்படி தான் ஓவலேஷன் கிட்ட செக் பண்ணி பார்க்கணும். எடுத்தோன்னா உங்களுக்கு 14ஆம் தேதி ஓவலேஷன் கணக்கு பண்ணுறீங்கன்னா அந்த 14th மட்டும் செக் பண்ணாதீங்க. ஒரு நாளை ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. முன்ன பின்ன ஆகும் ஓவலேஷன் எப்பயுமே. பீரியட்ஸ்க்கு 10 நாளைக்கு முன்னாடி வரைக்கும் நீங்கள் கிட் போட்டு பார்க்கலாம். இப்போ உங்களுக்கு 30ஆம் தேதி சைக்கிள்னால் 20ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் கிட் போட்டு பார்க்கலாம். 40 நாள் சைக்கிள்னால் 30 நாள் வரைக்கும் நீங்கள் கிட் போட்டு பார்க்கலாம். ஸ்டார்டிங் நான் சொன்ன மாதிரி 30 நாள் சைக்கிள்னால் 10ஆம் தேதியிலேருந்து கிட் போட்டு பாருங்கள். அதுக்கப்புறம் 30, 35, 40 நாள் சைக்கிள்னால் 13ஆம் தேதியிலேருந்து நீங்கள் கிட் போட்டு பாருங்கள். ஒரு தடவை லைட்டாக வந்துருச்சுன்னா, நீங்கள் ரொம்ப லைட்டாக தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் உடனே நெக்ஸ்ட் டே பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஒரு 2 நாள் கழிச்சு கூட நீங்கள் கிட் போட்டு பார்க்கலாம். இவங்களுக்கு 9ஆம் தேதியிலேருந்தே லைட்டாக பட்டனால ஒருவேளை சீக்கிரம் ஆகிடுமோன்னு அவங்க டெய்லி பண்ணியிருக்காங்க. ஓரளவு ஒரு பிங்காக இருக்குது அப்படின்னா நீங்கள் நெக்ஸ்ட் டே பண்ணலாம். பட் ரொம்ப லைட்டாக இருக்குன்னா கண்டிப்பாக உடனே எல்ஹெச் இன்க்ரீஸ் ஆகாது, அது கிராஜுவலி தான் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ நீங்கள் 2 நாள் கேப் விட்டு நீங்கள் ஓவலேஷன் கிட் செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இவங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த 14வது நாள் டார்க்காக வந்துருக்கு பார்த்தீங்களா, இப்படி தான் இந்த ஓவலேஷன் ஹெல்ப் பண்ணும். இது பார்த்திங்கன்னா நீங்கள் கிட்டு வாங்குறதும் சரி, இந்த ஸ்ட்ரைப் வாங்குறதும் சரி, நான் ரிவ்யூ பார்த்த வரைக்கும் இந்த ஸ்ட்ரைப்ஸ் பார்த்திங்கன்னா நிறையா பேருக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கு. ஸோ இந்த மாதிரி தான் ஓவலேஷன் ட்ராக் பண்ணணும். கண்டிப்பாக அமேசானில் வாங்கி வச்சு இதை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். இதோட பிராண்ட் நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈஸி அட் ஹோம். ஸோ அப்படி தான் நினைக்கிறேன், இருங்க நான் செக் பண்ணிக்கிறேன் பேர். ஆமாம், ஈஸி அட் ஹோம் தான் இதோட கிட்டோட நேமு. அமேசானில் நீங்கள் ஈஸி அட் ஹோம் ஓவலேஷன் கிட்டுன்னு போட்டிங்கனாலே வந்துடும். இதை எப்படி யூஸ் பண்ணுறதுனா, நீங்கள் யூரினை அவங்க கொடுத்துருக்க அந்த குட்டி பாக்ஸில் கலெக்ட் பண்ணிக்கோங்க. அதில் அந்த ஸ்ட்ரைப்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, குட்டி குட்டியாக அந்த அட்டை மாதிரி இருக்கும் லைட்டாக, அதை நீங்கள் யூரினில் ட்ராப் மாதிரிலாம் விடாமல் அதை அப்படியே உள்ளே யூரினில் நினைக்கணும். ஸோ நீங்கள் கலெக்ட் பண்ணி வச்சுருக்க யூரினில் அந்த
கார்டு இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஸ்ட்ரைப்ஸ் கார்டு அதை உள்ளே புட் பண்ணிங்க. வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் நீங்கள் வெயிட் பண்ணி பாருங்கள். அந்த கார்டை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. அதை அப்படியே வச்சுட்டு நீங்கள் அடுத்து வந்து எடுத்து பார்க்கணும். ஓவலேஷன் கிட் மாதிரி இது உடனே காட்டாது, குறைஞ்சது 5 மினிட்ஸாவது ஆகும். ஸோ 5 மினிட்ஸ் வச்சுட்டு அந்த 2 லைனும் எப்படி இருக்குது அப்படின்றத பாருங்கள். ஃபஸ்ட்டு நான் சொன்ன மாதிரி அந்த ஃபஸ்ட்டு வரக்கூடிய லைன் தான் நீங்கள் ஓவலேஷன் ஆகிருக்கீங்களா இல்லையா அப்படின்றத இண்டிகேட் பண்ணும். செகண்ட் லைன் வந்து பார்த்திங்கன்னா எப்பயுமே வந்து அது வந்து ஸ்ட்ராங்காக தான் இருக்கும். இப்போ இந்த கிட்ட பாருங்களேன், இதில் எப்படி இருக்குது பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்னதுன்னா சி லைன் இருக்குது. சி லைன் வந்து டார்க்காக தான் இருக்கும். அதுக்கப்புறம் டி லைன், அந்த டி லைனுங்கிறது தான் நீங்கள் ஓவலேஷன் ஆகிருக்கீங்களா இல்லையா அப்படின்றத காட்டும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து சி லைன் வந்து வச்சோடனே யூரின் வந்தோடனே அந்த யூரின் பட்டோடனே அந்த சி லைன் வந்து டார்க் ஆயிரும். பட் அந்த டி லைன் அப்படின்றது என்னென்னா உங்களுக்கு அந்த LH ஹார்மோன் யூரினில் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு டார்க்காக காட்டும். கம்மியாக இருக்குன்னா கம்மியாக காட்டும், அதிகமாக இருந்தால் அதிகமாக காட்டும். எதுவுமே காட்டலை அப்படின்னா உங்களுக்கு வந்து கார்டு வந்து ஏதோ பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். நீங்கள் வேறு கார்டில் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இதுலேயுமே பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் ரிவ்யூஸ் வந்து சிலது கொடுத்துருந்தாங்க. எல்லா கிட்லேயுமே நான் பார்த்தேன் பாசிட்டிவ் நெகட்டிவ் கொடுத்துருந்தாங்க. ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் தெளிவாக வந்து இதை யூஸ் பண்ணி பெனிஃபிட் ஆனவங்க எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. நீங்கள் பாருங்கள், ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் இதை காட்டுறேன். நீங்கள் என்ன பிராண்டுனாலும் சரி, என்ன ஸ்ட்ரைப், என்ன கிட்னாலும் சரி, இதை பற்றி நிறைய சர்ச் பண்ணுங்கள். இது வந்து நிறைய பேர் ப்ரெக்னெண்ட்டாக ஹெல்ப் பண்ணக்கூடியது. ஈவன் டாக்டர்ஸுமே பார்த்தீங்கன்னா ஃபாரின்லலாம் நீங்கள் ட்ரீட்மெண்ட் போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு எதுவுமே பிரச்சனை இல்லைன்னா நீங்கள் ஓவலேஷன் கிட் ட்ராக் பண்ணி சேருங்கன்னு தான் சொல்லுவாங்க. எடுத்தோடனே ஃபாரின்லலாம் ட்ரீட்மெண்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணவே மாட்டாங்க. இப்போ நம்ம ஊரில் மாதிரி ஃபாலிகுலர் ஸ்டடி IUI எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எதுவுமே பிரச்சனை இல்லைன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு அதை ஒரு 3-4 மந்த்ஸ் நீங்கள் ஓவலேஷன் கிட்ட வச்சு நீங்கள் ட்ராக் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் அந்த டேஸை மிஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ அந்த டேஸை நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்க, சேரலை, ஹஸ்பண்ட் கூட நீங்கள் இன்டர்கோர்ஸ் பண்ணலைன்னா நீங்கள் மற்ற எந்த நாள் சேர்ந்தாலுமே ப்ரெக்னென்ட் ஆக முடியாது. ஸோ அதை ட்ராக் பண்ணி சேருங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க. நம்ம ஊரில் இதை பற்றி பெருசாக தெரியலை. ஸோ எடுத்தோடனே ட்ரீட்மெண்ட் டேப்லெட்டுன்னு போகிறனால இப்போ ஆனால் நிறைய பேர் யூஸ் பண்ணுறவங்களும் இருக்காங்க. நம்ம சேனலை ஃபாலோ பண்ணியே ட்ரை பண்ணவங்களும் இருக்காங்க. நானே இதை பற்றி சொல்லியிருக்கேன். ட்ரை பண்ணாதவங்க நிறைய பேர் இருப்பீங்கல்ல, கண்டிப்பாக அவங்களுக்காக தான் இந்த தெளிவான வீடியோ. ஸோ ஈஸி அட் ஹோம் அப்படின்றது நான் சர்ச் பண்ண வரைக்கும் அது கொஞ்சம் நல்லா இருக்க மாதிரி இருக்குது. நீங்களும் நிறைய அதை நான் சொல்லிட்டேன் அப்படின்னு உடனே வாங்காமல் நீங்களும் நிறைய சர்ச் பண்ணி பாருங்கள், நிறைய ரிவ்யூ பாருங்கள். அதை யூஸ் பண்ணவங்க ஃபோட்டோ போட்டிருக்குது, அவங்க கமெண்ட் பண்ணியிருக்குது. இப்போ நம்ம ஒரு குர்த்தா வாங்குகிறோம், ஒரு ட்ரெஸ்ஸு வாங்குகிறோன்னா அதை ரிவ்யூ பண்ணி தானே வாங்குவோம். அதே மாதிரி தான் இதுக்கும் நிறைய ரிவ்யூஸ் போட்டிருக்காங்க. ஃப்ரீ டைமில் நீங்கள் வந்து உங்களுக்கு வேறு ஏதாவது அதாவது ஃப்ரீ டைம் இருக்கும்ல, அந்த மாதிரி டைமில் பொறுமையாக உட்காந்து நீங்கள் பார்த்து உங்களுக்கு எது நல்லாயிருக்கோ அந்த ஸ்ட்ரைப்ஸ் வாங்கி இதை வந்து யூஸ் பண்ணி பெனிஃபிட் ஆகிக்கோங்க. நான் சொன்ன மாதிரி ரெகுலர் பீரியட்ஸ்ன்றவங்க 10 நாள்லேருந்தே செக் பண்ணுங்கள். கொஞ்சம் தள்ளி வர்றவங்க 30 நாள் 35 40 நாள்ன்றவங்க 13வது நாள்லேருந்து செக் பண்ணுங்கள். அதே மாதிரி இப்போ இன்னொரு விஷயமும் சொல்கிறேன். சிலருக்கு எப்பயுமே டார்க்காக வரும். இது வந்து என்ன அப்படின்னா இவங்களுக்கு வந்து LH ஹார்மோன் ரொம்ப அதிகமாக இருக்குதுன்னு அர்த்தம். அது யாருக்கெல்லாம் அதிகமாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவியர் PCOD, அதுக்கப்புறம் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ், இந்த மாதிரி பிரச்சனை, ஹார்மோன் இம்பேலன்ஸ் ரொம்ப மோசமாக இருக்குது அப்படின்றவங்களுக்கு சம்டைம்ஸ் வந்து எல்லாருக்கும் கிடையாது. இப்போ எனக்குமே PCOD இருந்துச்சு, ஆனால் எனக்கு LH ஹார்மோன் பார்த்திங்கன்னா டெஸ்ட் பண்ணும்போது நார்மலாக தான் வந்துச்சு. ஸோ எல்லாருக்கும் அந்த மாதிரி சொல்லலை. சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா PCOD இருக்கவங்களுக்கு LH ஹார்மோன், FHS இது எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக பீக்கில் இருக்கும். அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த ட்ராக் வந்து சம்டைம்ஸ் ரொம்ப வந்து டார்க்காக காட்டும். அப்படி இருக்கிறவங்க நீங்கள் என்ன பண்ணணும்னா எப்போயுமே டார்க்காக காட்டுதுன்னா கிட்டு பிரச்சனைன்னு நினைக்காதீங்க. உங்களுக்கு LH ஹார்மோன் இம்பேலன்ஸ் இருக்குது. அதுக்கு என்னெல்லாம் பண்ணணும், LH ஹார்மோன் ஹெல்தி லைஃப் ஹிஸ்ட்ரி நானே வீடியோ போட்டிருக்கேன். நீங்கள் சாப்பிடக்கூடிய சுகர், கார்போஹைட்ரேட் நீங்கள் அதெல்லாம் கம்மி பண்ணிவிட்டு நிறைய ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ணிங்கனாலே இந்த LH ஹார்மோன் வந்து உங்களுக்கு வந்து எப்படி சொல்கிறது நியூட்ரலைஸ் ஆயிரும். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஓவலேஷனை நீங்கள் கரெக்டாக ட்ராக் பண்ணி ப்ரெக்னென்ட் ஆக முடியும். ஸோ இதுக்காக தான் இந்த வீடியோ. எனக்கு தெரிஞ்ச எல்லா ஓவலேஷன் கிட் ரிலேட்டட் இன்ஃபர்மேஷனும் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ட்ராக் பண்ணி பாருங்கள். நீங்கள் ப்ரெக்னென்ட் ஆகணும் அப்படின்றது உங்களுக்கு மட்டும் ஆசை இல்லை, எனக்கும் ரொம்ப ஆசையாக இருக்குது. எனக்கு வந்து எவ்வளோக்கு எவ்வளோ கமெண்ட் பாசிட்டிவாக நான் பார்க்குறேனோ அவ்வளோக்கு அவ்வளோ எனக்கு இந்த சேனலை கண்டினியூ பண்ணணும் அப்படின்னு. ஏன்னா ரொம்ப நாளாக போட்ட கண்டென்ட்டே போடுறோம். எனக்கே சம்டைம்ஸ் போர் அடிக்கும், என்னடா சொன்னதையே சொல்கிறோம் அப்படின்னு. பட் ஆனால் இந்த கமெண்ட்ஸை பார்க்கும்போது, அந்த பாசிட்டிவ் கமெண்ட்ஸை பார்க்கும்போது தான் எனக்கு ஒரு ஹாப்பி. போட்டதே போட்டாலும் பரவாயில்ல, யார் நம்ம என்ன நினச்சாலும் பரவாயில்ல, ஸோ நம்ம போடுறது ஒருத்தவங்களுக்கு ஹெல்ப் ஆகுதில்ல அப்படின்றது எனக்கும் ஒரு என்கரேஜாக இருக்கும். ஸோ நீங்கள் ப்ரெக்னென்ட் ஆனால் எனக்கும் ஹாப்பி தான். கண்டிப்பாக இதை யூஸ் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஒர்க் ஆகுதுன்னா ஹாப்பி தானே நமக்கு. ஸோ இதுக்காக தான் இந்த வீடியோ. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குன்னா கமெண்ட்டில் கேளுங்க. என்னோட பேர் ஸ்ரீஜான். இந்த வீடியோ பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி.